ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, கருப்பு படம் ரொம்பவே சூப்பரா ரிலீஸ் ஆயிடுச்சு. நேத்திக்கெல்லாம் இந்த படம் வருமா வராதா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருந்தாங்க. யாருமே எதிர்பார்க்காத விதமா இந்த படம் வந்து நேத்து ரிலீஸே ஆகல. பட் ப்ரீ புக்கிங் டிக்கெட் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா சேல்ஸ் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் உடனே ரிட்டனும் பண்ணிட்டதாவுமே சொன்னாங்க. ஸோ ஈவினிங் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணாங்க. பட் ஈவினிங்குமே வரல. ஸோ அந்த படத்தோட டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி ரொம்ப எமோஷனலா அழுதுகிட்டே ஒரு வீடியோலாம் வெளியிட்டு இருந்தார். அதை பார்த்த ரசிகர்கள்லாம் யாருப்பா இதெல்லாம் பண்றது, எப்படி இப்படி படத்தெல்லாம் லீக் பண்றாங்க. அதாவது இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கருப்பு படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல மட்டும்தான் நேத்து ரிலீஸ் ஆகல. ஆனா மத்த ஸ்டேட்ஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நேத்து ரிலீஸ் ஆயிடுச்சு. சோ அங்க வந்து படம் தியேட்டர்ல எல்லாம் ஓட ஆரம்பிச்சிச்சு. ரசிகர்கள்லாம் அது எல்லாத்தையும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் தமிழ்நாட்டுல மட்டுமே வரல. அது மட்டும் இல்லாம தியேட்டர்ல பார்த்துட்டு அதோட கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து வீடியோஸ்ல ஷேர் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் பயங்கர வெக்ஸ் ஆயிட்டு ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட இந்த படத்தோட பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 130 கோடி ரூபாயில இருந்து 140 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்தோட இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஏற்கனவே மூக்குத்தி போன்ற ஒரு ஹிட் படங்களை கொடுத்த டைரக்டர். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட பெரிய ஹீரோ வச்சு அவர் எடுத்திருந்தாரு. ஸோ அது வந்து ஸ்பாயில் ஆக கூடாது அப்படின்றதுதான் எல்லாரோட ஒரு வேண்டுதலாகவும் இருந்தது. இந்த படத்தோட ப்ரொடியூசர் RS பிரபு, ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய, அதாவது 100 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு ஏற்பட்டிருக்கு. 100 கோடி ரூபாய் அவங்களுக்கு வந்து கடன் இருக்கு. இந்த பிரச்சனையினாலதான் படத்தை நாங்க ரிலீஸ் பண்ண முடியல. சோ அதாவது ஆர்ஜே பாலாஜிக்கும் தயாரிப்பாளர் RS பிரபுவுக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சோ தயாரிப்பாளர் தான் இந்த படத்தை வெளியிட முடியாம பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நிறைய கான்ட்ரவர்சி. சோ நேத்து ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த கருப்பு படத்தை பத்தின டாக்ஸ் தான் பயங்கரமா போய்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப வைரலா போச்சு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது 100 கோடி ரூபாய் கடன் இருக்கு, அதை அடைச்சா மட்டும்தான் இந்த படத்தை வெளியிட முடியும் அப்படின்லாம் வந்து நிறைய சர்ச்சையான பேச்செல்லாம் நேத்து வெளிவந்தது. இதை பார்த்த ரசிகர்கள்லாம் என்னடா இது, ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப எதிர்பார்ப்புக்கு அப்புறம் சூர்யாவோட படம் வருது, இது என்ன சூர்யாவுக்கு வந்த சோதனையா அப்படின்லாம் சொல்லி எல்லாருமே ரொம்ப வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே சூர்யா பாத்தீங்கன்னா 30 கோடி ரூபாய் கொடுத்த மாதிரி ஒரு நியூஸுமே பயங்கர ஸ்ப்ரெட் ஆச்சு. அதாவது அந்த 100 கோடி ரூபாய் கடன் இருக்கு அப்படின்றதுனால 30 கோடி ரூபாய் வந்து தன்னால முடிஞ்சதை சூர்யா கொடுத்திருக்காரு. சோ இதை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி இப்ப படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சூர்யா வந்து இந்த அமௌண்ட்டை கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ் பயங்கர வைரல் ஆச்சு. பட் உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, RS பிரபு அப்படிங்கிறவரு சூர்யாவுடைய பின்னணியில இருக்கக்கூடிய சொந்தக்காரர் தான். சோ சூர்யாவுடைய சொந்தக்காரர், அதாவது சூர்யாவுடைய ஒரு நெருங்கின சொந்தக்காரர் தான் தயாரிப்பாளர் RS பிரபு. அப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி இப்படி ஒரு பிரச்சனை வர முடியும்? அதாவது ஒவ்வொரு படத்துக்குமே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது பெரிய பெரிய நடிகர்களுடைய படங்களுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி விளம்பரங்கள் பயங்கரமா இருக்கும். நம்ம எல்லாருமே ரெகுலரா பார்த்திருப்போம். தனுஷ் படமா இருக்கட்டும், விஜய் சேதுபதி படமா இருக்கட்டும், இல்ல அஜித் படமா இருக்கட்டும், யார் படமா இருந்தாலும் அதாவது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பயங்கரமா அதை வந்து ப்ரமோஷன் எல்லாம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டிவியா போய் ப்ரமோஷன் பண்ணுவாங்க, இன்டர்வியூஸ் கொடுப்பாங்க. சோ நிறைய விளம்பரங்கள் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே பண்ணல சூர்யாவோட படத்துக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அரசியல் கிட்டத்தட்ட எப்போ எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அதுல இருந்து ரிசல்ட் வந்தா ஓஞ்சிரும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் அரசியல் வந்து இன்னும் பீக்ல போக ஆரம்பிச்சது. ஒட்டுமொத்த தமிழ்நாடை தாண்டி இந்தியா ஃபுல்லாவே எல்லாருடைய பார்வையும் சினிமாவில இல்லவே இல்லை. சினிமா ஒன்னும் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விதான் இருந்தது. அந்த அளவுக்கு விஜய் வந்து அரசியல்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தாரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அரசியல் ரொம்ப பீக்ல இருந்ததுனால எல்லாருடைய பார்வையும் அது மேல இருந்தது. சோ அந்த நேரத்துல நம்ம என்னதான் படத்தை பத்தி ப்ரமோஷன் பண்ணாலும் அது பெருசா போகாது. அந்த ப்ரமோஷன் போகிறத வச்சுதான் அந்த படம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத அந்த படக்குழு வந்து டிசைட் பண்ணுவாங்க. சோ அப்படி இருக்கிறப்போ அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்றதுக்காகவே அந்த படத்தை பத்தின எந்த ஒரு விஷயத்தையும் வெளியிடாம இருந்தாங்க. ஆர்ஜே பாலாஜி மட்டும் அப்பப்போ சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் போட்டு அந்த படத்தை பத்தின குட்டி குட்டி அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. சோ அந்த வகையில பாக்குறப்ப இந்த படத்துல த்ரிஷா நடிக்கிறாங்க, இந்த படம் தான் த்ரிஷாக்கு கடைசியா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. சோ இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க வேற எந்த ஒரு படமும் பெருசா கமிட் ஆகல, அரசியல்ல வர போறாங்களா அப்படின்ற ஒரு டாக் ஆஃப் த டோனும் போயிட்டு இருந்துச்சு. சோ இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா த்ரிஷாவை பத்தியும் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் வந்தது. அதாவது இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சு இந்த படத்தை பத்தி எல்லாரும் பேசணும், இந்த படத்துக்கு நம்ம ப்ரமோஷனே பண்ணல, அட்லீஸ்ட் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவோம், பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரமோஷன் பண்ணலாமா. சோ நேத்து நடந்தது முழுக்க முழுக்க ஸ்கிரிப்ட்
கரெக்டா அப்படின்ற மாதிரி தான் இப்போ இது அப்படியே வந்து ஒரு ட்விஸ்ட் அடிச்சு போய்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா எந்த ஒரு ப்ரொடியூசருமே படம் ரிலீஸ் பண்ற அன்னைக்கு பிரச்சனை பண்ணவே மாட்டாங்க. கண்டிப்பா 100 கோடி கடன் இருக்கு அப்படின்றது அவருக்கு நேத்து தானா தெரியும், அதுக்கு முன்னாடியே தான் தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது சோ எப்படி ரிலீஸ் அன்னைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்? உண்மையிலே படம் ரிலீஸோட டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 தான், அதாவது மே 15ஆம் தேதி தான் ரிலீஸ் அப்படின்றத அவங்களுக்குள்ள வச்சிருக்காங்க. பட் அது ஆடியன்ஸ்க்கு வந்து எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா 1 டே பிஃபோரா கொண்டு போயிட்டு அன்னைக்கு ரிலீஸ் ஆகாம அதுல ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணலாம். அப்பதான் ஒட்டுமொத்த ரசிகர்கள்லாம் வந்து என்ன படம் ரிலீஸ் ஆகல, அதுக்காக வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது சோசியல் மீடியால பயங்கர வைரலா போகும். சோ இப்படி ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ள இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சுதான் இந்த படத்தை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரிலீஸ் பண்ணதுல பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு வீடியோ வந்திருக்கு. அந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே வந்து ஒவ்வொரு தியேட்டருக்கு போயிட்டு படத்தை பார்த்திருக்காங்க. முக்கியமா அந்த படத்துடைய இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி பயங்கரமா எமோஷனலா கத்துற ஒரு வீடியோ வந்து வைரலா போய்கிட்டு இருக்கு. சோ படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸை பார்த்து அவர் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் படம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு ரியாக்ஷன் கொடுத்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸோட வந்து துள்ளி குதிச்சு கத்துற வீடியோ வந்து பயங்கரமா வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ த்ரிஷாவும் அதே தேட்டர்ல தான் இருக்காங்க. அவங்க வந்து ஹக் பண்றாங்க அந்த வெற்றியை பார்த்து கொண்டாடி. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த அளவுக்கு இந்த படத்துக்கு இதை விட சூப்பரா ப்ரமோஷன் இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணியிருந்தா கூட இவ்வளோ ஹைப்ல கண்டிப்பா வந்திருக்காது. பட் இப்படி ஒரு ப்ரமோஷன் யாருமே பார்த்திருக்க மாட்டோம். சோ நேத்து நடந்தது முழுக்க முழுக்க இந்த படத்து மேல எல்லாருடைய கண்ணும் வரணும், இந்த திசை திருப்பணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு டிராமா மாதிரி பண்ணிருக்காங்களே தவிர உண்மையிலே இதுல எந்த ஒரு இஷ்யூவும் இல்ல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இவ்வளோ நாள் அவருக்கு கடன் இருக்குன்னு தெரியாதா? இவ்வளோ நாள் சூர்யா வந்து 30 கோடி ரூபாய் அதை எடுத்து கொடுத்துருக்கலாமே. ஏன் இதெல்லாம் நேத்து அதுவும் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி ப்ரீ புக்கிங்லாம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இப்படி பண்ண முடியும்? சோ இது இப்பதான் தெரியுது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்ட். அதாவது எல்லாரையும் திசை திருப்பி சினிமா பக்கம் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து பண்ணிருக்காங்களே தவிர ரியலா இதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்றதுதான் உண்மை. சோ இப்போ படம் வெளியாகி ரசிகர்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க, கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. பயங்கரமான செலிப்ரேஷன் போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாடை தாண்டி வெளி மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் எல்லாம் பயங்கரமா டான்ஸ் பண்றாங்க. அந்த அளவுக்கு சூர்யாவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. முக்கியமா மும்பைல இப்ப சூர்யா செட்டில் ஆயிட்டாரு, அவங்க ஃபேமிலி அங்கதான் இருக்கு. சோ அதனால மும்பைல இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிறதாவுமே வந்து நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. சோ எது எப்படி போனாலும் நம்மளோட தமிழ் ஹீரோ தான் சூர்யா. அவரோட படத்துக்கு இந்த அளவுக்கு எல்லா ஸ்டேட்ஸ்லயும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிறது, மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு பெருமையான விஷயம் தான். படம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆர்ஜே பாலாஜியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேஷுவலா ரொம்ப யதார்த்தமா ரியலா என்ன நடக்குமோ ஒரு ஃபேமிலியில சோ ரியலா எது மேல மக்கள் எல்லாம் ட்ரஸ்ட் வைப்பாங்களோ அதை வச்சுதான் ஒரு படமே எடுப்பாரு. சோ அந்த வகையில பாக்குறப்போ கண்டிப்பா இந்த படம் வந்து சக்சஸ்ஃபுல்லா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இந்த படத்துடைய வசூல் எவ்வளவா இருக்கு அப்படிங்கிறது இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். அதை பத்தியும் நம்ம ஒரு வீடியோல பேசலாம். அதுக்கு முன்னாடி கருப்பு படத்தை பாக்குறதுக்காக நீங்க ஆவலா வெயிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.